இதோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையான வேத வாசிப்புக்கு நாங்கள் கடந்து வருவோம். இது மத்தேயு 19ஆம் அதிகாரம். இதோ குழப்பமாகவும் கவனமாகவும் கவனியுங்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. எப்படி இருக்கவில்லை? என்ன நடந்தாலும் பிரியும்படியாக ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. அங்கே மன்னிப்புகளும் வழிநடத்தல்களும் தான் இருந்தது. இது யாரால முடியும்? தாங்குவார்களா? மன்னிப்பார்களா? அதனால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்ததின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருதியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எதற்காக சொல்லப்பட்டது? இருதய கடினம் உள்ளவர்கள். சரி, அப்படி ஒரு குற்றத்தை செய்வதே இருதய கடினத்தின் நிமித்தம். இது யாரால நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதை யாரும் செய்வார்களா இருந்தால் அங்கே காரணம் என்ன? இருதய கடினம். அப்ப இந்த இருதய கடினம் உள்ளவர் மனிதர்கள் எப்படி ஒன்றாக வாழுவது? வாழ முடியாது. உங்களுக்கு அழகாக நான் சொல்லுவேன். இதே அடுத்த பக்கம் இங்க பார்க்கவும். மத்தேயு 22 இதோ இந்த வசனம் பச்சையலமாக் பண்ணியிருக்கிற வசனத்தை வடிவாக கவனிக்கவும். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். உடனே இந்த வசனத்தை மாற்றி இந்த கருப்பு ஓநாய்கள், நரிகள், கருப்பு ஆட்டுகள் என்ன செய்யும் என்றால், இந்த வசனத்தை மாற்றி அது பரலோக ராட்சியத்தில் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு மரித்து போன பிறகு அது தெரியும் தானே. செத்தவன் எப்படி தாலி கட்டுவான்? அது ஒரு பெரிய விஷயம் என்று சொல்லி அதை ஆண்டவர் அவதார புருஷனாக பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்து 3 நாள் பின் உயிர்த்தெழுந்து வந்து இதை உங்களுக்கு சொல்ல வேணுமா? உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை என்று. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ்ந்து செத்ததுக்கு பிறகு உள்ள காரியமா? உயிர்த்தெழுதல் என்பது மனம் திரும்புதல். மக்களே, மனம் திரும்புதல். இன்றே இப்பவே கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புதல். கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று தெரியுமா? முதலாவது ஞானஸ்நானம் என்றால் என்னத்துக்காக ஞானஸ்நானம் எடுப்பது என்று தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைந்து துறவக நிலையை அடைந்து பிரசங்கத்தை, இந்த வேத இரகசியங்களை மக்களுக்கு புட்டு புட்டு வைத்து மக்களை விடுதலையாக்குற ஊழியம் இந்த ஊழியம். சீஷர்களைப் போல ஆபத்தான ஊழியம். எந்த நேரமும் எங்களை பிடித்து யாராவது கொடுமை செய்து விடுவார்கள். ஏதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதை சொல்ல வைப்பதற்கு வருகிறவர்களுக்காக. அதுக்குத்தான் ஜெபம். இப்போ எதற்காக ஜெபம் பண்ணுறது தெரியுமா? ஜெபம் எப்படியாக இருக்கிறது, என்னத்திற்காக ஜெபம் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், காசை தர்றோம், காணிக்க தருகிறோம். அங்கே போய் அவர்களிடத்துல காசை கொடுத்து நீங்கள் ஜபிச்சே கேட்க மாட்டார். உங்களுக்கு சுகம் வரையில நீங்கள் ஜபிச்சு இன்னொருத்தன் ஒருத்தன் உங்களுக்காக ஜெபம் பண்ணி சுகப்பட போகிறதா? ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணவில்லை? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பு இல்லையா? நீங்கள் விதிவிலக்கா புரிம்பானிக்கிறீர்களா? அவர் நாமத்துக்கும் பாத்திரம் அல்லாதவர்களாக எட்டணிக்கிறீர்களா? வரத்தை கேளுங்கள், அந்த வரத்தை கேளுங்கள். கடவுளிடத்தில் ஒட்டி உறவாடுங்கள். என் தேவனே என் தேவனே என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்கி இருங்கள். அவரிடத்தில் நெருங்கினவுடன் எல்லாம் சுகப்படும். சுகப்பட்டு கொண்டே இருக்கும், தொடர்ந்து சுகப்படும். எனக்கும் தான் வருத்தங்கள் வரும். எப்படி போகுதென்று தெரியாமல் ஓடி போய்விடும். நான் சில நேரத்தில் நானே யோசிப்பேன், அப்பா இது என்ன, இது இப்படி இருக்கு இன்றைக்கு நிலைமை. அடுத்த நாத்து நான் அதை மறந்தே போய்விடுவேன், அது போய்விடும். இப்படித்தான் இப்பொழுது விளங்குறதா? உயிர்த்தெழுதலில் மனம் திரும்பின வாழ்க்கையில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். இந்த நிலைமைக்கு தயவு செய்து கடந்து வருவோமாக.
திரும்பவும் மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 19 இங்கே வருவோமாக. இப்பொழுதுதான் சரியான விஷயங்களை நாங்கள் கவனமாக படிக்க போகிறோம். அதனால் இவனாகிலும் தன் மனைவி, இது வசனம் வாசிச்சாச்சு, 9ஆம் வசனம் வாசிச்சு விட்டோம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லது அல்ல என்றார்கள். நிச்சயமாக விவாகம் பண்றது நல்லதல்ல, அது ஒரு கட்டு. அங்க மறுமொழி சொல்லுவாரா, தேவனுக்கு 2 கப்பலில் கால் வைக்க முடியுமா? 2 படகை ஒரு நேரத்தில் ஓட்ட முடியுமா? சிந்தியுங்கள் மக்களே, இது சிந்திப்பதற்காக கொடுக்கப்படுகிற ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பத்தை புசிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ளுவோமாக. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கு ஒரு கல்யாணமும் தேவையில்லை, விற்பனையும் கொள்வனவும் தேவையில்லை, நாங்கள் தேவதூதர்களைப் போல் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருப்போம் என்ற வசனத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை ஏன் அப்ப சபையார் உங்களுக்கு காட்டித்தரவில்லை? உங்களை சொந்த காலில் நிற்கும்படியாக ஏன் காட்டித்தரவில்லை வழியை? ஏன் ஒரு வாலாயம் பண்ணி வைக்கிறார்கள்? எங்களிடத்தில் வந்து இங்கே ஜெபம் பண்ணுங்கள், நாங்கள் ஒரு கோவிலை கட்டுவோம், ஒரு ஜெப கோபுரத்தை கட்டுவோம், அதுக்கு ஒரு பெயர், இதுக்கு ஒரு பெயர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த ஆபிரகாம், ஈசாக் அவங்கள் கட்டின, யாக்கோப் ஆக்கள் கட்டின, இந்த இஸ்ராயேல் மக்கள் கூட்டம் கட்டின அதை போல அதுக்குரிய பெயர்களை சுமத்தி சூட்டி எல்லாத்தையும் ஒன்றாக குழைத்து கட்டி அங்கே வந்து ஜெபம் பண்ணுங்கள், எல்லாம் சுகம் பெறும். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லையே, வேதத்தில் எங்கேயும் அவர் அப்படி சொல்லவில்லையே. ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இல்லாதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும், என் வார்த்தைகளோ இந்து போவதில்லை என்று தானே அவர் சொல்லியிருந்தார். அப்ப இது என்ன மாய்மாலம் நடக்கிறது இங்கே பூமியில? குளியல் கட்டல் எல்லாம் நடக்கிறது, சாந்தகப்பை எல்லாம் கொண்டு திரியணும், சீமந்து வாளியோட திரியணும். புரியவில்லையே. உங்களுக்கு புரிகிறதா ஏதாவது மக்களே? விழித்தெழும் போவதற்காகத்தான் இங்கே கொடுக்கப்படுகிறது இந்த வேத வாக்கியம். வரம் பெற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள், வரம் பெறாதவர்கள், உலகத்தின் மாமிஷ பூசை செய்யும் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு விற்பனவு, கொள்வனவு, பெண் கொள்வனவு, பெண் கொடுப்பனவு, கல்யாணம், பிள்ளைப்பேறு தான் அவர்களுடைய சொத்து, அவர்களுடைய வாழ்க்கை. யார் வந்து எந்த சிலுவையில் தொங்கினாலும் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், எங்கேயும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். புரிகிறதா? அவர்கள் அதற்காக பிறந்தவர்கள். சரி, ஏன் தான் அவர்கள் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும்? எல்லாவற்றையும் விட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அன்று சொல்லியிருக்கிறார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னோட புறப்படுகிறவனோ தன் ஜீவனை காத்து கொள்வான். திட்டம் தெளிவாக எழுதியுள்ளதே. இவை எல்லாவற்றையும் விட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து, மரித்தோர் யார்? மரித்தோர் இந்த உலகத்தில் மரித்தோர். அதான் அவர் சொல்லியிருக்கிறார், எங்கே புனம் உள்ளதோ அங்கே கழுகுகள் கூடும். அதாவது இரட்சிக்கப்படாதவன், உயிர்த்தெழாதவன், விடுதலை பெறாதவன் ஒரு கான்சர்ட் வைக்கிறான், ஒரு கூட்டம் வைக்கிறான். அங்க மக்கள் தொகையை பார்க்க வேணும். ஏசப்பா சொன்ன மாதிரியே புனம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து குவியும் என்று சொன்ன வார்த்தை. அதை பார்த்தபோது எனக்கு அது விளங்காமல் கஷ்டப்பட்டேன். அப்பா என்ன சொல்லியிருப்பார் என்று சொல்லி, என்னவா இருக்கும் இது? அப்படியே திட்டம் தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். செத்தவன் கிரியை மக்களே, செத்தவன் கிரியை, இரட்சிக்கப்படாதவன் கிரியை, உயிர் தெழாதவன் கிரியை, பூமிக்கு மரித்தவனாய், வேதத்துக்கு சத்தியத்துக்கு மரித்தவனாய் இருக்கிறவனுடைய கிரியைகளுக்கு பின்பாக கொத்து கொத்தாக மக்கள் போய் செத்த மாட்டில் இலியா மோச்ச மாதிரி. நான் அப்படி சொல்லலாம் தான், நீண்ட ஏசப்பாவே சொல்லியிருக்கிறார், புனம் செத்த புனத்தில் கழுகுகள் குவிந்தது போல உண்டு. புனம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து குவியும்.
அதே போல போய் மக்கள் குவிந்து அங்கே மடிந்து செத்து மீண்டும் குவிகிறார்கள். அவங்க செத்து போனார்கள். அங்கே செத்தான் திரும்பவும் அங்கே போகிறார்கள். செத்த கிரியைகள் மக்களே. இப்பொழுது அடுத்த 12ஆம் வசனத்துக்கு வருவோம். நானும் ஏசப்பா மாதிரி போட்டு உங்களை போட்டு நம் ஒருத்தரையும் பொறிக்க இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. உங்களுக்கு முதலில் அன்னகர்கள் என்றால் யார் என்று புரிகிறதா? அங்கே மிகவும் தப்பான வழிகளில் தாங்கள் அன்னகர்கள் என்று போய்கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. பிறக்கும் போதே அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு. அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? நான் பிறக்கும் போது எனக்கு மூக்கு இருக்கும் இடத்தில் இல்லை, இன்னொரு இடத்தில் இருக்கிறது. நான் அப்படியாகத்தான் பிறந்தேன். அதற்கு யாரும் என்ன குற்றம் சொல்ல முடியுமா? அதுக்கு தக்க மாதிரி வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அதன்படி நல்ல மக்கள் சூழ்நிலையில் வாழலாம். கெட்டவர்கள் இருந்தால் கைகளை காட்டி பழிப்பார்கள். கெட்டவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, மரித்து போன கிரிய செத்து போன கிரிய உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் பழிப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள். மற்றவர்களோ தாங்கி தூக்கி மகிழ்வித்து நடத்தி வருவார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பிள்ளைகள், தேவதூதர்களைப் போலான பிள்ளைகள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. அது வன்முறை, கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து இந்த தமிழ்நாட்டு போலீஸ்காரங்கள் செய்வாங்க தானே. பிள்ளைகளை கொண்டு போய், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் கொடுமைப்படுத்துறது. வேறு நாடுகளிலும் உண்டு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஏன்னா நான் தமிழ் பேசுறதுனால் நான் தமிழ்நாட்டை சுட்டி காட்டி சொல்லுகிறேன். எனக்கு அந்த அதிகாரம் உண்டு. தமிழ்நாட்டு போலீஸ்காரர்களுடைய அனாச்சாரம் பற்றி பேசும் அதிகாரம் எனக்கு உண்டு. எவ்வளவு கேவலமான செய்கைக்காரர்கள் என்ற வீடியோஸ் எல்லாம் நான் வைத்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் நான் உக்கிரமாக நானும் கோவிப்பேன். தேவதூதர்கள் கோபம் கொள்ளுவார்கள். தேவதூதர்கள் கோபம் கொண்டால் அக்கினி பிளம்பு கொட்டும், அதில் தீயவர்கள் கருகி போவார்கள். ஆனால் மனம் திரும்ப வேண்டுமே. மனம் திரும்ப வேண்டுமானால் நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். அவர்கள் இரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவதூதர்கள் அவர்களை மனம் திரும்புதலுக்கான நிலைமையை நெருக்குவார்களாக. என்னது நெருக்கிறது? பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணுகிறது. இந்த வசனம் நீங்க கேள்விப்பட்டீங்களா? பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணுகிறது. யோவான் ஞானஸ்நானன் காலம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பரலோக ராட்சியம் பலவந்தம் பண்ணுகிறது. அந்த நெருக்கம், அந்த நெருக்கத்துக்குள்ளாகி எல்லோரும் மனம் திரும்ப வேணும் என்றதே ஜெபம், விருப்பம். யாராவது ரோட்டில் அடிபட்டு அடி வாங்கி சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்படி போலீஸ்காரர்கள் செய்கிறார்களே, காவல்துறையினர் இப்படி செய்கிறார்களே என்னும் போது மிகவும் கலக்கமாய் உள்ளது. அவர்கள் சும்மா இருக்கிற ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போய் கொடுமைப்படுத்தி அன்னகர்களாக்கி விடுவார்கள். அதைத்தான் பரமபிதா இங்கே கூறியுள்ளார். மனுஷர்களால் அன்னகர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராட்சியத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இது எப்படி சாத்தியமாகும்? பரலோக ராட்சியத்துக்கு ஏன் அன்னகர்கள்? அன்னகர்கள்னா என்ன தெரியுமா? பாலியலற்றவர்கள். பிறகு நாங்கள் அன்னகர்களாக இருக்கிறோம், பின்பு வேறு விதமான காரியத்தை நாங்கள் செய்கிறோம், துர்க்காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்றால் அவர்கள் உயிர்த்தெழாத செத்த கிரியை உள்ளவர்கள். கம்பீரமான அன்னகர்கள் உண்டு. அவர்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம், இப்பவே நான் வாசிக்கிறேன்டாலும் வாசித்து காட்டுவேன் உங்களுக்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுப்போம். என்ன இந்த வந்துச்சு, வெளி 14. இதுதான் 1A மீட்பு திட்டம். 1A என்ற உங்களுக்கு புரிகிறதா? முதல் வடி, முதற்தரமான மீட்பு திட்டம். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. புரிகிறதா மக்களே? கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். உங்களோட பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைகளை இப்படி வளர்க்க முயற்சி செய்கிறீர்களா? இதை தியானிக்க வைக்கிறீர்களா? இதையே தியானித்து அந்த பிள்ளைகள் துறவர்களைப் போல எந்த ஒரு ஸ்திரியையும் தொடாமல் கற்புள்ளவர்களாக தேவ ஆட்டுக்குட்டியினுடைய முதற் தெரிவு செய்யப்பட்ட முதற்பேறான பிள்ளைகளாக
இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களா? ஏன் சபையில் இந்த திட்டம் பற்றி பேசவில்லை? ஏன் சபைகளில் இதை பற்றி உங்களுக்கு காட்டித்தரவில்லை? காரணம் என்ன? விழிப்புணர்வு வேண்டும் மக்களே, விழிப்புணர்வு வேண்டும். சபைகளில் போய் ஞானஸ்நானம் எடுத்து அங்கே உள்ள ஒரு பெண்களையோ ஆண்களையோ பார்த்து கல்யாணம் கட்டி பிறகு அங்கேயே விவாகரத்து நடக்கும். பரலோகராட்சியத்துக்கு விரோதமான செத்துப்போன கிரியைகள் எல்லாம் அங்கேயே நடக்கும். அது வலு சர்வசாதாரணம் இல்லையா? புடுங்கப்பட்டு சாதாரண உலகத்தான் போல புடுங்கப்பட்டு குத்தப்பட்டு ரத்தம் மாமிஷம் அழுக கண்ணீர் புள்ள வருத்தம் மருந்து ஊசி என்று இப்படியே ஜெபம் என்று அழுது கண்ணீர் கடன் தொல்லை வீடு கட்டணும் கல் சாந்தகப்ப வாளி எல்லாத்தோடும் அலைவார்கள். உலகத்துக்குள்ளாலேயே அலைவார்கள். என்னென்று கேட்டால், நான் ஒரு சபையில் ஞானஸ்நானம் எடுத்தேன், அங்கே ஒரு அந்த குடும்பம் இப்படி நல்ல குடும்பம், ஆண்டவரோடு தொடர்புள்ள குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பத்தில் எனக்கு வாழ்க்கை ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எனக்கு தந்தார், ஆண்டவர் நாமத்தினால. அது ஆண்டவர் வேலையல்ல, ஆண்டவர் சொன்ன திட்டம் வேற, அது உன்னுடைய காரியம், அது நீ செய்த காரியம். அது நீ செய்த காரியம். உன்னை வஞ்சிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். பிள்ளை பெற்று விட்டீர்களா? அந்த திட்டத்திற்கு காசு அனுப்பு, இந்த திட்டத்திற்கு காசு அனுப்பு, எங்களை பாருங்கள், நாங்கள் தான் ஆண்டவற்ற ஆசீர்வாதத்தை அப்படியே வாங்கி இங்கே சாக்கு மூட்டையில் கட்டி வச்சிருக்கிறோம், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் எம்பளப்பில் அனுப்பி வைப்போம், நீங்கள் இந்த திட்டத்துக்கு காசு அனுப்புங்கள், அந்த திட்டத்துக்கு காசு அனுப்புங்கள். எப்படி வியாபாரம் நல்லா இருக்கிறதா? இப்போ புரிங்கிறதா? இப்போ விழித்தெழுகிறீர்களா? கொஞ்சமாவது விளப்பம் கிடைக்கிறதா? வேத வசனத்தை பாருங்கள். இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசித்தேன். மீட்பு திட்டம். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. சரி, இனி மீண்டும் மற்ற வசனங்களுக்கு கடந்து வருவோம். இதான் இந்த வார்த்தை, இந்த வசனம் வந்து விட்டது. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இதுதான் அந்தி கிறிஸ்துகளுடைய பிரசங்கம். அந்தி கிறிஸ்துகளுடைய பிரசங்கம். வேத வசனங்களை புரட்டி 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 வாசித்து அப்பா அந்தி கிறிஸ்துக்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் மேடைகளில். அங்கே நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும். மக்களே, எனக்கு இங்கே எவ்வளவு சத்தியத்தை நான் ஜேசப்பா சொன்ன வார்த்தையில் ஒவ்வொன்றாக புடம் போட்டு இவரது தான் ஜேசப்பா சொன்ன வார்த்தை என்று நான் சொன்னால் கூட எனக்கு 4 பேர் பார்ப்பார்களா ஆண்டவரே, 4 பேர்கிட்ட செவி கிடைக்குமான்னு நான் இரவரவா ஜெபம் பண்ணணும். இங்கே கோடிக்கணக்கான மக்களோ அல்லது 10,000 மக்களோ 5,000 மக்களோ 100 மக்களோ 50 மக்களோ பார்க்கறது ரொம்ப குறைவு மக்கள். எவ்வளோங்குதான்? ஏனென்றால் இது உண்மையான விஷயத்தை, இங்கே வேதத்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அழிந்து போகாமல் நான் காப்பாற்றி இங்கே நான் இதை உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன். சரி, இனி விஷயத்துக்கு வருவோம். இங்கே பார்ப்போம். உபத்திரவ காலம். ஏன் இவ்வளவு அன்னகர்களைப் போல ஸ்திரிகளிடத்தில் போகாமல், பெண்களிடத்தில் போகாமல் பரலோக ராட்சியத்திற்காக வாழ வேண்டும் என்று மத்திய 19ஆம் அதிகாரத்தில் இப்போதுதான் வாசித்தேன். அந்நாட்களிலே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. அதாவது அந்த நாட்கள், அந்த வாதையின் நாட்கள், அந்த உவாதை 7 தூதர்கள், 7 எக்காலம், 7 சபை, 7 குத்துவிளக்கு, அந்த 7 சபையும் செயலிழந்திருக்கு. ஆண்டவர் தெரிவு செய்யவில்லை பெருசாக, அவர் தனியொரு மனிதனை தெரிவு செய்ய விரும்புகிறார். மக்களே, வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 3ஆம் அதிகாரம் சபைகளை குறித்தது. தயவு செய்து வாசியுங்கள். 7 சபை, சரதை கருக்கு 7 சபை இருக்கு. 7 சபை என்ற பேரும் அது நீங்கள் உங்களோட புத்தகத்தை எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 7 சபைகளையும் சரி நான் காட்டுறதா? நான் சரி நாங்கள் காட்டுறேன், சீக்கிரம் வருகிறேன். இதோ வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
எஸ் கமிங் வந்துட்டேன். ஸோ இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எங்கே இருக்கு சபை? இங்கே பாருங்க சபைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு. லவோதிக்கேயா சபை. இங்கே பாருங்க சபைன்ற பேர்கள். இந்த விளக்கு அதிகம் தேவையில்லை, வெளிச்சத்துக்கு தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் ஒரு சின்ன விளக்கு வச்சு நான் ரட்டாசம் பண்ணுறேன். ஸோ சர்தை சபை, மற்றது கீழே பிலதெல்பியா சிவப்பாலமாக பண்ணியிருக்கிறேன். இப்படி சபைகளுடைய பேர்களை பார்த்தீங்களா? லவோதிக்கேயா, இப்படியான 7 சபைகள். இந்த 7 சபைகளுடைய பேரையும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? இங்கே வருவோம் நாங்கள். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராயிருந்தால் ஆவது அனலாயிருந்தாலாவது நலமாயிருந்திருக்கும். ஆனால் நீ அப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். எஸ், வார்னிங், த்ரீகர் வார்னிங், த்ரீகர் வார்னிங். இது த்ரீகர் வார்னிங் புத்தகம், பரிசுத்த வேதாகமம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவன் வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஸ்திரீகளால் தன்னை கரைப்படுத்தாதவனாக மேன்மைப்பட்டவனாக இருந்தால் அதிக நலமாயிருக்கும். அதைவிட நலம் வேறொன்றும் இல்லை. அப்படி அம்புட்டவர்கள், அப்படி 2வது வடி திட்டத்துக்குள் அம்புட்டவர்களுடைய நிலைமையை நாங்கள் பார்ப்போம். நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். வந்துட்டு 2வது பே திட்டம். இது 1வது திட்டம் அன்னகர்களுக்கு ஒப்பாக வரம் பெற்றவர்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழியில் திருமணம் செய்யாமல் வாழ்ந்த ஆண்களை புனித திட்டம் அல்ல இது. இது 2வது பே திட்டம். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியினானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இதற்கு முதல் வசனம் வாசித்தான் இது விளங்கும். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமை ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களில் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்த இவர்கள் ஜார்? அதற்காக இப்போ யாரும் ஒருத்தரும் வெள்ளை உடுப்பு போட்டுக்கொண்டு தெரிய வேண்டாம், அது ஒரு மார்க்கமாகிவிடும். அப்படி செய்ய வேண்டாம். எங்கே இருந்து வந்தார்கள்? இந்த வெள்ளை அங்கி என்றால் என்னென்று நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். முதலாவது, அங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் ஒரு தொகை மக்கள். அந்த வெள்ளை அங்கி என்னென்று வந்ததென்று நான் உங்களுக்கு காட்டித் தருகிறேன். நாங்கள் வாசித்தோம். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதான் அந்த வெள்ளை அங்கி. அதுக்காக நீங்கள் இப்போ உலகத்தில் பொன்வஸ்திரம் போட்டுக்கொண்டு திரிந்தால் அது மார்க்கம் என்னும் குப்பவாளியில் விழுந்துவிடும். அந்த காரியத்தை செய்து போட வேண்டாம். நானும் ஆரம்பத்தில் என்னுடைய மாமிசத்துக்கு சிந்தனைக்கு ஊடாக நான் நினைத்த இவ்வளவு அழகாக இருக்கும் என்று, ஆனால் அப்படி செய்து போட வேண்டாம். வெள்ளிய வெண்வஸ்திரம் என்பது ஆவியில் எளிமையாயிருத்தல். சரி, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை பாடமாக்கி கொடுக்கலாம். ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான். அந்த ஆவியில் எளிமை இருதயம் திறந்து கழுவப்பட்டு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் எப்படி வந்தவர்கள் இந்த மக்கள்? மகா உபத்திரவம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தான் இந்த 2வது மக்கள் இனம். பிள்ளைகளை பெற்று கல்யாணங்களை கட்டி உலகத்துக்கூடாக அக்கினி வாயிலாக இழுபட்டு வந்தால் இப்படித்தான் வந்து சேர வேண்டும். அழகாக தேவதூதர்கள் போல வந்து சேர வேண்டும் என்றால் எப்படி வர வேண்டும்? அன்னகர்களை போல. இதுக்கெல்லாம் முதல்ல எல்லாரும் வந்து சேருவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனையோ பேர்
மாண்டு போவார்கள். மாண்டவர்களை பார்த்து கொண்டு தான் பெற வேண்டும். எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதான் நான் 2வது திட்டம் என்று எழுதியிருக்கிறேன். சரிதானே? 1வது திட்டம் அப்போ என்ன? ஸ்திரிகளை தொடாத தேவதூதர்களைப் போல வாழ்ந்த ஆண் மக்களும் பெண் பிள்ளைகளும் உள்ள அழகான வழிநடத்தல். அதான் தனியொரு மனிதனுக்கு வீட்டிற்குள் நான் தட்டுகிறேன், வாசலை திறந்தால், கதவை திறந்தால் நான் உங்களோட போசிப்பேன். இதற்கு முந்தி எவ்வளவு அழகாக நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் மறைக்கப்பட்ட வேத வார்த்தைகள். இதற்கு புறம்பாக தான் உங்களுக்கு வேதங்கள் அங்கே சபைகளில் சொல்லப்படும். இப்பொழுது தெளிந்து விட்டீர்களா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இந்த வீடியோவை நீங்கள் 2-3 தரம் திருப்பி பார்த்து வேத வசனங்களை தியானியுங்கோ. இதை தயவு செய்து மற்றவர்களுக்கு இதை கொடுங்கோ. உங்களுடைய மற்றவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் தயவு செய்து இதை நீங்கள் வெளிப்படுத்துங்கோ. இப்படியான செத்துப்போன கிரியைகளுக்காக மக்கள் தயவு செய்து அலைய வேண்டாம். நீங்கள் ஆண்டவரோட தொடர்பில்லை, நீங்களே கேட்டு சுகப்படையில்லை, இன்னொருதனுக்கு காசு கொடுத்து அவனை அந்தி கிறிஸ்தவனாக்கி அங்கே வேதத்தில் அப்படி எதுவும் இல்லை. ஜேசப்பா பரமபிதா இப்படி ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கோபமாக இருக்கிறது எனக்கு, இப்படி செய்கிறார்களே, அதுக்கு பின்பாக ஏமாறுறவர்கள் போய்கொண்டிருக்கிறார்களே, எடுபட்டு போகிறார்களே என்று சொல்லி இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட போகிறார்கள், இவருடைய பிள்ளைகள் எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க போகிறார்கள். இது பிள்ளைகளை பற்றிய, பிள்ளைகளை காத்து ரட்சிக்கும் திட்டத்திற்கு தான் நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளை காத்து ரட்சிக்கும் திட்டம். பிள்ளைகள் கேட்கவில்லை. இப்படி படு மோசமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ட்ரிகர் வார்னிங், எச்சரிக்கை கொடுத்திருக்கிற, அவசர எச்சரிக்கை கொடுத்திருக்கிற இந்த உலகில் தாங்கள் பிறக்க போகிறோம்னு சொல்லி எந்த பிள்ளைகளும் எங்கேயும் கேட்கவில்லை. அதாவது மனித உரிமை மீறல். இது மனித உரிமை மீறல். மனித உரிமை மீறல் என்றால் என்ன என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். எண்ணத்திற்காக கல்யாணம் கட்ட வேணும், எண்ணத்திற்காக பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் என்ன என்று தனிமையில் இருந்து ஒரு பேப்பரில் எழுதி போட்டு பாருங்கள். என்ன எண்ணம் வழியால் வருகிறது என்று. கொம்பு முளைத்த ஒரு பொல்லாத ஒரு தீய சக்தி வழியே வரும். வேணுமா அது உங்களுக்கு? அது நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறீர்களா? அதுக்கு பிறகு ஆண்டவரே ஆண்டவரே என்றால் நீங்களே கேட்பீர்கள். ஆண்டவரே இருந்தால் ஐயோ, ஆண்டவர் நல்லவர் என்றால், ஆண்டவர் பெருமையா வல்லமை நிறைந்தவர் என்றால், ஏன் உலகம் இப்படி ஆளுகிறது? ஏன் பிள்ளைகள் சாகிறார்கள்? ஏன் குழந்தைகள் என்ன செய்தார்கள்? ஏன் பிள்ளைகள் சாகிறார்கள்? இப்ப தெரியும் தானே ஏன் சாகிறார்கள் என்று சொல்லி. பரமபிதா இயேசு கிறிஸ்து சொல்லி போட்டு போனார் தானே. அதை உங்களுக்கு தெரிவிக்காமல் மறைத்தவர்கள் இருக்கிறார்கள் தானே இந்த கருப்பு ஆடுகள். இப்பொழுது ஏன் உங்களுக்கு கருப்பு ஆடுகள்? ஏன் உங்களுக்கு கருப்பு ஆடு தேவைப்படுது? ஏன் உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியவில்லையா? கொஞ்சமாவது எழுத வாசிக்க தெரியும் தானே. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன் தானே. இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டு அடக்கமாக ஒன்றும் செய்யாமல் இருந்தால், எவ்வளவுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யாமல் அடக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு அந்த தங்கப்பதக்கம் வேண்டும். இந்த மகனை பெற்று அவனை அனுப்பி அந்த தங்கப்பதக்கம் எடுக்கணும், இங்கே போகணும், இது செய்யணும், அது செய்யணும் என்று சொல்லும் போதுதான் பிசாசினுடைய கொம்புகள் வளர்ந்து கொண்டிருக்கும். மக்களே, விழிப்புணர்வோடு பிள்ளைகளை காத்துக்கொள்வோமாக. பிள்ளைகள் பிறக்கும் முன் பிள்ளைகளை காத்துக்கொள்வோமாக. அப்படி அவர்கள் பிறந்தால் தன் ஜீவனை பாராமல் சொந்த சிலுவை எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும். அப்பொழுது அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.